பல்லு கொலை என்ன முறைக்கிற என்ன சும்மா பொய்யா அடிப்பாங்க அடிக்கிறது நான் பார்த்தா உண்மையாக பொய்யா அடிக்கிறேன்னு நீ வந்து ஒரு அடி அடிக்கூடாது என்ன ஒரு அடி அடிச்சு விட்டேன் காலையில் 1/2 கோட்டருக்கு மாமா 1/2 கோட்டர் குடும்பமா அப்படியே அப்படியே பழகணும் அருமாந்திரத்துக்கு என்னடா உன்னால பாடுறா பின்னாடி இருக்கீங்களா அடி எதுக்கு சில்லற பண்ட மாதிரி போய் எடுக்கிறது நல்ல மனுஷன் நீங்க என்னடா பாரு இது வந்து நாகப்பாம்பு இது நாகப்பாம்பு இது பச்சை பாம்பு ஏங்க இதுல அடிச்சா வலிக்குங்களா ஆமா நிஜமா வலிக்குங்களா வலிக்கும் வலிக்காது அது எப்படா போய் வலிக்காதா அது எப்படி நீங்க கையை சுத்தி இப்படி அடிக்கிறீங்க அதெல்லாம் வலிக்காது அப்படியா ஆமா வலிக்காது இதெல்லாம் வலிக்காது இது வலிக்காது தானே வலிக்காது இது வலிக்காது வலிக்காதுடா நான் சும்மா சாமானத்துல விடுறோம்னா வாங்க என்ன என்னாச்சு வலிக்குதா அப்ப எனக்கு மட்டும் ஐஸ் கட்டி வச்சு சில்லுன்னா இருக்குது பரம் பிடிச்சி புளுத்துறீங்கல்ல இனிமேட்டு அடிக்க மாட்டேன் அடிப்பே எதுக்கு மேல அடிப்பியா அடிக்க மாட்டேன் பகர் கண்டி புரோட்டா ரொட்டி ரொட்டியா சாப்பிட்டியா கறி குழம்பு எப்பேற்பட்ட கறி குழம்புடா சாப்பிட்ட சாப்பாடு ஒரு நைட்டு இருந்து கூத்தாடலாம் அப்படி அப்பனா இன்னைக்கு ஆடிடலாமா இன்னைக்கு ஆடலாம் கேளுங்க மகாஜனங்களே இன்னைக்கு கூத்தாடுற நாடகம் வந்து சாப்பிட்ட சாப்பாடு கூத்தாடுறோம் காலையில பொழுது வெடிஞ்சா ஆட்டுக்காரங்க போற வேஸ்ட் அழிச்சிட்டு போறப்ப யாரும் 1 ரூபா சம்பளம் கொடுக்காதீங்க கோயில் நடத்த மட்டும் கோமாளி யாம்பேர்ல எடுத்து வச்சிருக்கேன் மட்டும் அப்படியே நீ மட்டும் விவரமா பிறந்திருக்கிற சரிங்க நண்பா இருந்த போதிலும் போனால் போகட்டும் கூத்து பாக்குறேன் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி சொல்லு எதற்காக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் சொல்றவாங்க வருமானம் மந்திரிக்கிறார்கள் அதனாலே எதற்காக அமைந்துள்ளது இன்னும் மாரியம்மனுக்காக என்ன மாரியம்மன் நீ என்ன கேக்குற பொண்டுக்கு மாரியம்மனுக்கு திருவிழாவானது பெருவிழாக செய்து நமக்கு இன்று ஓரிரு நாடகமானது வைத்துள்ளார் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானது என்ன நாடகம் சொல்றது வைத்துள்ள நாடகம்
தவிசி நாடகம். ஆமாங்க. இந்நாடகத்தில் முதல் முறையாக யார் வந்திருக்கின்றார்? யார் வந்திருக்கிறார்? முதலாக யமதர்மன் வந்திருக்கிறார். யமதர்மன். ஆமாங்க. அப்படி என்றால் யமதர்மன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? யமதர்மன் மயிரை பிடிப்பார், உயிரை பிடிப்பார். ஏண்டா ஒரே ஒரே கம்மன் இருக்க மாட்டேன், மூடி நடுறோம். சரிங்க. இந்த போதிலும் நீ சொல்வதல்ல, அது நேற்று ஆடியது. இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானதோ அருந்தும் தலை பொருந்தும் பப்பர வாசனன் சண்டை. பப்பரவாகன் சண்டையிலே நான் வந்திருக்கின்றேனே. வீரம் 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 சபரியம் சபரியம் யானையாற்றம் குதிரையாற்றம் குதிரையாற்றம் வில்வித்தை மல்யுத்தம். ஏய் கட்டந்த காலை போல காற்றாற்று வெள்ளம் போல வெள்ளம் போல என்னது நீங்க பண்ணீங்கல்ல? காற்றாற்று வெள்ளம் போல நான் வந்திருக்கின்றேன். நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? யாருடா தெரியும் நம்ம கிட்ட கூ முட்டை யாருன்னு தெரிவிக்கிறேன், சொல்லுங்க. ராஜாதி ராஜா போட்டோ ராஜாதி பட்டாரே என்னுடைய பெயர் நாமத்தை சொன்னேனே, அறிந்தாயா என்ன? எப்படி? என்னுடைய பெயர் தான் 64 கலைகளை கட்ட எனது பெயர் தான் மன்னனா எவர் மன்னன். எவர்ன மன்னன் உங்க பேர் எவர்ன மன்னனா இருந்தாலும் அப்படி உங்களையும் ஒரு பையனை பெத்தாலே ஏய் உங்க அம்மா ஏங்க அம்மாங்க தாய் புண்ணுவதி புண்ணியவதி புண்ணியவதி மாசற்ற மாணிக்கம். உண்மைதான் உண்மைதான். என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? யாருங்க? யாருங்க? எங்க அப்பா அம்மா பெயரை நினைத்தால், என்னுடைய தாய் தந்தை பெயரை நினைத்தால் சக்கரின் பந்திலே தேன் எப்படி விடுமோ அந்த தேனை ருசித்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அவ்வளவு தித்திப்பாக இருக்கிறதா? அப்படின்னா அப்பா அம்மா பேர் சக்கரையா? சக்கரை தான் இனிப்பா இருக்கும். அதுவல்லப்பா, அவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கின்றது. புண்ணியவார்கள் யாருங்க?
என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? வார்த்தை அளிக்கின்றேன். எதை இன்றதொரு எனது வாதா என்னுடைய தாயார் தந்தையார் யாருன்னு தெரியுமா? என்னுடைய தாயார் தந்தையார் என்னுடைய தாயாரோ மதனவல்லி. தாயாரோ மதனவல்லி உண்மைதான். அப்ப என்னுடைய தந்தையார் அவரை பெயரை நினைத்தால் அப்படி இருக்குதுடா. எப்படிங்க தாயே என்ன யார் அடிக்கிறாங்களோ 5 மணிக்குள்ள ரத்தம் வந்து எடுத்து சாகணும். அந்த மாரியாய்க்க ஒண்ணு வெட்டி போட்டுறோம். மாரியா என்ன ஏத்துக்காதுங்க. என்னுடைய தந்தையாரோ மதனராஜன். மதனராஜன். ஆமா சரி சரி. மதனராஜனுக்கும் மதனவல்லிக்கும் வாழைக்கு ஒரு குலை போல. வாழைக்கு ஒரு குலை போல. வாழை மறுகுலை இடுமா? இடாது இடாது. வாழைக்கு ஒரு குலை போல அள்ளி செல்லமாக நான் ஒருவனையாக பிறந்தேன். சரிதான். அப்படி பொறுத்து வளர்ந்து இருந்தாலும் அழகா இருக்கிறீங்களே, லட்சமா இருக்கிறீங்களே, அப்படி ஒரு கருமாந்திர காட்சியா இருக்கிறீங்களே, கண்கொள்ளா காட்சி கண்குள்ளா காட்சியா இருக்கிறீங்களே. சாமி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்டாயே ஒரு கேள்வியானது. என்ன உங்க அம்மா கேட்டுவிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டேன் நானு. தப்ப தவிர கேட்டாயா? கல்யாணம் சப்போட்டா? ஆமா அந்த ஐயா எனக்கு சப்போட்டா. நான் திராட்சை நீ ஆப்பிள். என்னுடைய மனைவியால் யார்? ஆண்டு வரக்கூடிய நாடானது என்ன? அண்டு வரு எந்த நாடு
என்ன பண்றீங்க? ஆடணும்டா. கால் நீட்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு லண்டர் முடியாட்டம். ஏய் இது ஆடுறதுதான். இது ஆடு. நீ இங்க பக்கத்துலயே ஆடணும். அப்படிதானே? போடு. யா. சிங்கண்டா பாப்பா வளப்பா ஏண்டா நான் மூச்சை கொடுத்து ஆடினா நீ எப்படா ஆடுற? நீங்க அண்ணன் மாதிரி தானே தலைவர், ஒரு அண்ணன் மாதிரி தான் அண்ணன் நானு போட்டானா என்ன நடந்துக்கிட்ட ஓய்ங்க எடுத்து 1.5 டம்ளர் வெயிட். எங்க ஊர்லயே ரொம்ப மோசமானவன். எப்படி இன்னொரு டைம் கேட்டியா? எப்படிங்க நண்பா என்னுடைய தேவியார் யார்? யார் இந்த தேவியார்? தேவியாளுங்க, தேவியார் அம்மா பத்தினி. 2 குடம் குடுக்காத விட்டு என்ன பண்ண கோமாளி? 2 குடம் குடுக்காத விட்டுறாங்களா? ஓ அங்க அடியோ இல்லையா? ஏய் என்னுடைய தேவியாலோ மதனவல்லி. பையன் அடிக்க மாட்டாங்க. பையன் சத்து கட்ட கூவ மாட்டாங்க. சொன்னது சரியா தான் போச்சு நடக்குது. இத்தனை பேர் வந்து அடிக்க யார் அது சொன்னது சரியா இருக்கு? இப்ப அடிக்க சொல்றீங்களே, இத்தனை பேர் வந்து அடிக்கிறீங்க எதுக்கு பிரயோஜனம்? அங்கல்ஜி இத்தனை பேர் வந்து அடிக்கிறீங்க எதுக்கு பிரயோஜனம்? ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம். சீசன்ல இருந்து ஆடுறமே அழைச்சு போயிருவான்ட்டு பார்த்தா நல்லா ஒன்னாலதான் எனக்கு ஒரு அடி தலைவர். என்னுடைய தேவியார் யார்? மதனவல்லி. மதனவல்லி உண்மைதான். சரி. என்னுடைய நாடானது என்ன? என்னுடைய நாடோ ஏய் அழகற்ற சிறப்பற்ற நாடு. உன்னுடைய நாடு எந்த நாடு? தமிழ்நாடு. எல்லாருக்கும் தமிழ்நாடு தான். ஆமா. உன்னுடைய தனிப்பட்ட நாடு. உன்னோட தனிப்பட்ட நாடு. அட என்னங்க என் ஊரை கேக்குறீங்களா? ஆமா. என் ஊரை கேக்குறீங்க, என் நாட்டை கேக்குறீங்களா? இரண்டும். சரி கேளுங்க. என்ன பஸ் வந்து முதல்ல என்ன கேக்குறீங்க? முதல்ல நாடு. சரி கேளுங்க. உன்னுடைய நாடு என்ன நாடு? சுடுகாடு. சுடுகாடு. ஊரு வந்து திருத்துறப்பூண்டி. யாரு தரத்துல? திருத்துறப்பூண்டிக்கு பக்கத்துல சித்தம்பூண்டி. உன்னுடைய பெயரானது என்ன? என் பேரு கிட்டிமுடி கணேசன். கிட்டிமுடி. ஓய் என் பொண்டாடி பேரு அப்புறம் சொல்றேன். சொல்ல மாட்டேன். ஏய் நீ எந்த குலத்தை சேர்ந்தவன்? ஓய் எந்த குலத்தை சேர்ந்தவன்? என்ன குலம் கேக்குறியா? அட நம்ம தாரமங்கலத்துல ஒரு தெப்ப குளம் இருக்குதுல்ல, அந்த குளத்துக்கு சேர்ந்தவன். அந்த குளத்துக்கே சொந்தக்காரங்க நானு. எடுத்து அடிச்சு விடுவாங்க குளத்துக்காரங்க. என்னுடைய நாடோ பத்னாபுரி. அப்படியா? உண்மைதான். சரிங்க. பத்னாபுரியில வாசம் செய்ய இருந்த என்னுடைய பெயர் தான் யவர்ண மகாராஜன். யவர்ண மகாராஜன். உண்மைதான். இருந்த போதிலும் எனக்கு நாட்டை ஆள்வதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கின்றது. அனிதினமானது வேலை. கை வேலை செய்றீங்களா?
கை வேலைன்னா தரிப்பா கைத்தறி. ஏய், எப்பேற்பட்ட வேலை? அன்று ஒரு நாள் 18 நாள் பாரத போர் நடந்து முடிந்தது அல்லவா? அந்த பாரத போர் நடந்து முடிந்த உடனே அந்த ஆதிமாய கண்ணனாகப்பட்டவர் ஒரு புறவையானதை அழைத்து வந்தார். எப்பேற்பட்ட புறவை? ஒரு புறவையானது இருந்தால் ஒரு நிறம், மிஞ்சி போனா 2 நிறமாக இருக்கும். ஆனால் அது எப்பேற்பட்ட புறவை? ஐவர்ணம் பொருந்திய பஞ்சவர்ண புறவை. ஐவர்ணம் உண்மைதான். பஞ்சவர்ண புறவை என்று சொல்வார். சரிங்க. அப்படி பஞ்சவர்ண புறவையை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்தார். சுவாமி, இந்த புறவையை எதற்கு என்னிடம் கொடுத்தீர்? இதோ நண்பா, எப்படி சொன்னார் தெரியுமா? எவர் நம்மன்னா இந்த புறவையை பாண்டவர்கள் வந்து கேட்டால், இந்த மாயக்கண்ணன் வந்து கேட்டால் மட்டும் கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் நீ பதபத்திரமாக காத்து வர வேண்டும். யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. யாரு கேட்டாலும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயே என்னை மிஞ்சியவன் எவன்டா? நானே யமன்டா. எம்மண்டாவா? ஆமா, உங்களுக்கு எனக்கு ஆமா ஒரு பொழுது முடியாது. இருந்த போதிலும் என்னுடைய நாட்டில் அது ஏதோ ஒரு சத்தமாகுதே. ஏண்டா நண்பா, என்னையா உமரிங்க? என்னையா கூப்பிடுறீங்க? நீ இருந்தால்தான் எனக்கு பேச்சு டக்கு 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 என்று வருகின்றது. அப்படியா? உண்மைதான். அப்படின்னு நான் உள்ளே போயிடுறேன். பேச்சு இருந்தா தான் உங்க பேச்சு ஆளு எத்தோடு அரிஞ்சு போட்டா ஒரு ஊருக்கு ஆகும். என்னதுங்க? ஒரு அறுத்து போட்டா ஒரு ஊருக்கு ஆகுமா? அறுத்து போட்டு தின்னுபடி யாருங்க சாவறது? பூரா விஷங்க அந்த உடம்பு. ஆமா, அது வயிற்று அறுத்து பாருங்க, வேற முட்டை போண்டா மட்டும் தான் இருக்கும். முட்டை போண்டாவா திங்கிறோம். யார் நீ? பீமசேனன். ஆமா, பீமசேகனாக இருந்தாலும் இங்கே எதற்காக வந்தாய்? உன்கிட்ட புறணை இருக்குமா? உன்கிட்ட ஐவர்ண புறவை உறவை அது உங்ககிட்ட இருக்குமா? எனக்கு கொடுத்தா ஆமாடா. ஏண்டா அந்த புறவை என்ன தவிர எவனாலுமே காப்பாற்ற வெல்லவோ முடியாது. நீ யாரா? புறவை தரையா இல்லையா? ஒரு பொழுது முடியாது. உயிர் மேல ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு ஓடிவிடு. கொடிய பாருங்க. ஒருத்தனா இருக்கிறப்ப தனித்தனியா போன என்ன அடிச்சு விடுவானுங்க. அப்புறம் 2 பேரும் சண்டை பண்ணி சந்திர பூந்து அடிச்சு பண்ணோம். எத்தனையோ பேர்
பொண்டாட்டி இல்லாத சந்தையில போய் கவுண்டாரோட மாதிரி போட்டு சாப்பிட்டு ஆமா கஜ்மன் பாடிக்கிறியா எப்படி தெரியுமா அடிச்சேன்? என்னடா உட்கார்ந்து சண்டை போ சொன்னாரா 500 எச்சு தராருல அந்த 500 பணத்தை கோலைக்கணும் சொன்னான் 500 பணத்தை கோலைக்கணும் கோலைக்கணும் கோலி கூடாதா என்னடா நான் பேசுறேன் மாடு ஓட்டு மாதிரி ஏன் ஏறிட்டு இருக்கற ஏறா ஓட்ட ஏய் வாடா ஏய் சண்டால சதியால பண்ற சதியால ஏய் பீமச்சேனன் என்று சொன்னாய் அல்லவா? ஏய் சொல்றது கேளுடா டேய் ஏய் சண்டால சதியால பண்ற சதியால நான் உன்கிட்ட என்னடா கேட்டேன் இந்த 5 நிறம் கொண்டு ஏய் உன்கிட்ட என்னடா கேட்டேன் பஞ்சவர்ண புறவையை கேட்டாய். பஞ்சவர்ண புறவை கேட்டு ஏண்டா இந்த அத்தால கேட்டேன் கேட்டனா ஏய் ஒழுங்கு மாதிரியே தரையே இல்ல எனக்கு நேருக்கு நேர் நீ போட்டி இடுகிறாய், சண்டை செய்கிறாய். உன்னுடைய குலமானது என்ன குலம்? ஏய் என் குலமோ சந்திர குலம். சந்திர குலமா? ஆமாடா சந்திர குலத்தில் தாங்கள்? ஏய் சந்திர குலத்திலே வாழக்கூடிய என் நாடா குருநாடு குருகுலம் குருநாடு குருநாடு வாழக்கூடிய மதம் கொண்ட பீமச்சேனே. உங்களுடைய குலமானதோ குருநாடு குருகுலம், சரியான சந்திர குலம். சத்தியம் தவறாத சந்திர குலத்தில் சேர்ந்தவர்கள். சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. இருந்த போதிலும் யார் என்று தெரியாமல் உங்களிடம் நான் சண்டை செய்து விட்டேன். அதனாலே அன்றே ஆதிமாய கண்ணன் தான் புறவை இருக்குது வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆமாங்க அப்படியா? வாயில புறமா ஈ பூண்டுக்குவோம். இதோ அந்த மாயவர் சொன்ன பிரகாரமாகவே இப்பொழுதே அந்த புறவையை பாண்டவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். நீங்களும் வாங்க கூட, நானும் வருகின்றேன். கோவிந்தா உங்களுடைய பாதமதிக்கு அடிபணிந்தேன் அண்ணா. என் பாதமடித்தபடியால் இந்த கடவுள் நெடிய உலக அகில உலக பிரபஞ்சத்துல எந்த ஒரு குறையலோடைக்கு சுபட்சமா வாழ்ந்திருப்பாய் மன்னரே. ஒரு விஷயம் அல்லவா, நான் எப்பொழுது உனக்கு இந்த 5 வண்ணம் இருந்தியா இந்த புறவையை நான் உனக்கு கொடுத்தேனா அன்று நாள் முதலாக இன்று நாள் வரையிலுமே எடுத்து பேணி காத்து வந்தாய். அந்த குதிரை என்னமோ பண்ணுது பாருங்க. வளர்த்து பேணி காட்சி வந்தாய். அதனால இன்றைக்கு இந்த மாயக்கண்ணனுக்கு தர்மரை முன்னிலை வைத்து நான் தர்மர அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். யாகத்திலே 5 வண்ண புறவை வந்தது மட்டும் இல்லாம 5 வண்ண புறவையோடு நீயும் வந்திருக்கிறாய். அதனால தர்மா 5 வண்ண புறவை வந்து விட்டது. ஆனா நாம அஸ்வமேத யாகம் செய்வதாக இருந்தால் இந்த 10 மற்றும் 18 நாள் பாரத போர்க்களத்துல உங்க 5 பஞ்ச பானவடத்துல இருந்த சொத்து சுகம் காசு பணம் வைரம் வைடூரியம் தங்கம் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. கஜானாவே காலியாகி விட்டது. இப்ப மிஞ்சி இருப்பது 5 உயிர் மட்டும்தான் இருக்குது. அதனால தர்மர் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தேவை என்கின்ற பொண்ணும் பொருள் காசு பணம் வைரம் இதெல்லாம் தேவைப்படுதப்பா. அதனால காசு பணம் பொண்ணு பொருள் நம்ம என்ன பண்றது ஏது பண்றது அதற்கு தகுந்த யோசனை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரே ஒரு யோசனை, அகிரமலா போற்றக்கூடிய தேசங்கள் 56 நாட்டிற்கும் சென்று 56 நாட்டு மன்னர்களிடத்துல இது போல நாங்க தர்மர் அஸ்வமேத யாகையானது செய்கிறோம், அதற்கு தேவையான பொண்ணும் பொருளும் நீங்கள் கொடுக்க என்பதற்காக 56 தேசத்திற்கும் யாராவது பாண்டவர்கள் ஒருவர் போக வேண்டும். அப்படி என்றால் நானே சென்று வருகிறேன். தர்மரானவர் அஸ்வமேத யாகம் நான் செய்கிறேன். அதனாலே நாட்டு மக்களே இந்த தர்மருடைய யாகத்திற்கு தாங்கள் கையில் உண்டான பொன்னும் பொருள் கொடுத்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன் என்று நானே சென்று அழைத்து கேட்டு வருகிறேன். நீ போறதெல்லாம் 56 தேசத்துக்கு போய் பொறுமையான முறையில வாங்கிட்டு வந்துருவ. வருகின்ற வழியில யாராவது ஒரு தர்மமாக அந்த பொண்ணும் பொருள் எல்லாம் கேட்டா அதை தர்மமாக நீ தாரவாத கொடுத்துட்டு வந்துருவப்பா. அதனால முடியாது. இப்பேற்பட்ட
நீ 56 தேசத்துக்கு சென்று பொண்ணு பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்றிய, நீ பொண்ணும் பொருளெல்லாம் நீ வாங்கிட்டு வர இல்லையா, நீ போற நாட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு சண்டையை தான் இழுத்துட்டு வருவ. ஆனா உன்னாலே முடியாது. மகளன் சகாதேவன் இரட்டையராலையும் முடியாது தருமா. உண்மைதான். யார்தான் செல்வது? போறது இதற்கு ஒரே ஒரு வழி, 56 தேசத்திற்கு சென்று வேணுமென்ற பொண்ணு பொருளாம் வாங்கி வரக்கூடிய சக்தியும் திறமையும் யாருக்கு இருக்குது என்றால், இந்த அகில உலகத்துல அகிலமெல்லாம் போற்றக்கூடிய தாரா புகழ்படுத்த தருமருடைய தம்பியாகப்பட்ட ஆனால் அழகமான அர்ஜுன மகாராஜன் ஒருவர். அதனால தான் செய்யாதபடிக்கு அர்ஜுனனை அழைத்து வாருங்கள். 56 தேசத்திற்கு அனுப்பி வைத்து வேணுகின்ற பொண்ணு பொருள் வாங்கி வரட்டும். அர்ஜுன மகாராஜன் அழைக்கிறேன். Bye.